புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவும் மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒலிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தோரின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of our day of health, Valankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of our day of health, Valankani, who are watching the same. அவர் செல்வாக்கு பெருக வேண்டும். திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு கொடுப்பதை பார்த்த திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள், திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவிடத்திலே செல்வதையும் அதிகமான மக்கள் இயேசுவை நோக்கி செல்வதையும் பார்த்து திருமுழுக்கு யோவான் மீது கொண்ட அக்கறையினால், தங்கள் குருவின் மீது கொண்ட ஒரு பற்றினால் எல்லோரும் அவரை நோக்கி செல்கின்றார்களே என்று ஆதங்கத்தோடு கேட்கின்றார்கள். அதற்கு திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணி அவரை, அவருடைய வழியை, அவருடைய பாதையை செம்மையாக்குவதற்காக வந்தது. எனவே அவர் வளர வேண்டும் என்று தன்னுடைய எளிமையையும் தாழ்ச்சியும் வெளிப்படுத்துகின்றார். சுயநலமும் அதிகார போக்குமை இந்த உலகில் நாம் வாழுகின்ற நம் அன்றாட வாழ்க்கையில் பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளாமல் அதை பெருமிதமாக எடுத்துக்கொண்டு வாழ்வதே நமக்கு ஏற்ற ஒரு வாழ்வு அமையும் என்பதை இந்த வழிபாடு எடுத்து சொல்கிறது. அத்தகைய அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மிடையே வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகன் வழியாக எங்களை உமது புது படைப்புலக்கியம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு முதலினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும் அவர்கள் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாபியாரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சியின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரிய அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள். இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 149 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார்.
விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகிலுள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றிய விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல,
மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் உங்களிடம் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றதே. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், மேடை நாடகத்தை பற்றி நமக்கு தெரியும். அந்த மேடை நாடகம் அரங்கேற்றப்படுகின்ற போது அந்த மேடை நாடகத்திற்காக மேடையை தயார் செய்கின்றவர் லைட்டு, திரை, விளக்குகள், மைக்கு என்று அதற்கென்று ஒருவர் இருப்பார். எனவே அவருடைய பணி என்பது சற்று கவனிக்கத்தக்க பணி. Imagine a theater on opening night. The hall is packed, the lights dim, the curtain rises. Behind the screen is a stage hand. இப்போ நல்ல பயங்கரமான ஒரு திரைப்படமோ அல்லது ஒரு மேடை நாடகமோ அரங்கேற்பது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்கும். மக்கள் லைட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். திடீரென்று திரைச்சீலை மேலே எழும்பும். அப்போ அதற்கு பின்னாலே இருந்து அந்த ஸ்டேஜ் மேன் ஒருத்தர் இயக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை என்னவென்றால் அந்த திரைக்கு பின்னால் இருந்து அங்கே இருக்கின்ற எல்லா நிகழ்வுகள், மற்ற பொருட்கள், அமைப்புகள், லைட் இதெல்லாம் பார்க்கறது தான். This is the way. A stage hand is a person who works behind the scenes in a theatre to manage the technical and physical aspects of the production. அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பாக இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துருக்கிறார். அமைதியாக இருந்து கொண்டு அந்த வேலையை செய்கிறார். லைட்டாக இருக்கலாம், திரையாக இருக்கலாம், மற்ற அங்கே தேவையான பொருட்களாக இருக்கலாம். The stage man quietly goes about his work, adjusting lights, moving props and opening curtains extra. எல்லாம் நன்றாக சுட்டு கொண்டு இருக்கிறது. நாடகம் ஆரம்பமாகின்றது. கதை தொடங்குகிறது. ஆனால் எந்த நேரத்திலும் இந்த ஸ்டேஜ் மேன், இந்த ஸ்டேஜ் ஹேண்ட் வந்து வெளியில் வர்றது கிடையாது. Every scene runs perfectly, the action sign, the story unfolds beautifully. At no point does the stage hand steps on the stage. ஒரு நம்ம பார்க்க முடியாது. He is unseen, he is unheard, he is unnoticed. The final curtain falls, the applause roars. அவர் நம்ம பார்க்க முடியாது, கேட்க முடியாது, கவனிக்க முடியாது. திரைச்சீலை விலகுகிறது, எல்லோரும் கைத்தட்டுகின்றார்கள். இந்த மாதிரி இருந்த ஒரு நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ஆர்வத்தோடு அங்கே வந்த ஒரு பார்வையாளர் அவர்கிட்ட போய் கேட்குறார். Afterward, one curious spectator approaches him and asks, "All this time you were here. Why didn't you come on stage? Why didn't you let people see you?" எல்லா நேரமும் இங்கே இருக்கிறீங்க, ஆனால் ஏன் நீங்கள் வெளியில் ஸ்டேஜில் வந்து யாரையுமே உங்களை காமிக்கலை, மக்கள் யாரையுமே உங்களை பார்க்கலையே அப்படின்னு அவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், "The stage hand smiles and answers." சிரித்து கொண்டே சொல்கிறார், "If they see me, they will not see the story." அவர்கள் என்னை பார்த்தால் கதையை பார்க்க மாட்டார்கள். My work is not to be noticed. என்னுடைய வேலை வந்து
பார்க்கப்பட வேண்டியதோ அல்லது கவனிக்கப்பட வேண்டியதோ அல்ல. இட் இஸ் லெட் த ஸ்டோரி சைன். கதையை காண்பிக்க வேண்டும் அல்லது கதை ஒளிர்விக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் யார் பிரகாசிக்கப் போவது அல்லது யார் முன்பாக இருப்பது அல்லது யார் நம்மை முன்னெடுத்து செல்வது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பின்னால் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது நாம் அச்சதிலே கேட்ட திருமுழுக்கு யோவான். அவருடைய the humility is working behind the scenes. திருமுழுக்கு கொடுப்பதற்காக, மக்களை ஆயத்தம் செய்வதற்காக அவர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். prepared the way, he baptized the people, he called the people to repentance. மனமார்கள் என்று சொல்லுகிறார். And then he stepped aside, விலகிறார். ஆண்டவர் இயேசு ஒலி the story முன்னாடி வருது. எனவே அவருடைய பணி இன்றைய நச்சு நாம் கேட்டதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஸ்டேஜ் ஹேண்டை போல, ஒரு மேடை நாடகத்திற்கு தயாரிக்கின்றவரை போல அதற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்துவது, அதற்காக தன்னுடைய பணியை செய்வதுதான் திருமுழுக்கு யோவானுடைய பணியாக இருந்தது. இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகைக்கு பிறகு அவரை தயாரித்த இவர் மேற்கொண்ட அந்த தாழ்ச்சி, அந்த எளிமை, இதைத்தான் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So he saw not as in own way but the way of the one who sent him. கடவுள் அவர் அனுப்பினார், அவருடைய வழிக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிறார். He wanted not his light to shine. அவருடைய ஒளி பிரகாசிக்கப்பட்ட ஒளியும் கிடையாது. The light of him who sent him. யார் இவரை அனுப்பினாரோ அந்த ஒளியை குறித்து, அந்த ஒளி பிரகாசிக்கணுங்கிறதான் இவருடைய ஆசையாக இருக்கிறது என்பது நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. அதனால தான் திருமுழுக்கு யோவான் சீடர்கள் பார்த்துட்டு எல்லாரும் அவரை நோக்கி போகிறாங்களே என்று தன்னுடைய சீடர், தம்முடைய குரு இப்போது தனியாக இருக்கிறார். இவ்வளவு நாட்கள் நாம் இவரோடு கூட இருந்தோம், இப்பொழுது எல்லோரும் அவரிடத்தில் செல்கின்றார்கள், ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் அதை பார்த்துவிட்டு அவரை பார்த்து கேட்குறாங்க, எல்லோரும் இதோ யோர்தானுக்கு அப்புறம் இருந்தாரே, அவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், அவர் நோக்கி போகிறார் என்று இயேசுவினுடைய சீடர்களிடத்திலே, திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களிடத்திலே ஒரு சிறிய குழப்பம் வருகின்றது. அப்படின்னா திருமுழுக்கு யோவான் திரை மறைந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நம்பர் 1 இருந்த, இதுவரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக தயாரித்து கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான் இப்பொழுது செகண்ட் பிளேஸுக்கு வந்துட்டார். அப்போ செகண்ட் பிளேஸுக்கு வந்த உடனே அவருடைய சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் அந்த திருமுழுக்கு யோவான் அவர்களை பார்த்து சொல்வது, நாம் அல்லது திருமுழுக்கு யோவான் வந்தது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினுடைய வழியை, கிறிஸ்துவினுடைய பாதையை பின்பற்றுவதற்காகத்தான், மக்கள் பின்பற்றி சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறார். எனவே அவர்தான், அவருடைய பணிதான் நம்முடைய பணி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணிக்காக தாம் எதற்காக வந்தோம் என்பதை திருமுழுக்கு எடுத்து சொல்கிறார். இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு தாழ்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக இருந்து திருமுழுக்கு யோவான் இங்கே சொல்லுகின்ற காரியம், அதைத்தான் புனித அகஸ்டினார் சொல்லுகிறார். As Saint Augustine says, it was pride that changed the angels into devils. அந்த தற்பெருமை அல்லது அகங்காரம், அதுதான் சம்மனசுக்களை சாத்தானாக மாற்றியது. It is humility that makes men as angels. தாழ்ச்சி தான் மனிதர்களை சம்மனஸாக மாற்றுகிறது என்று அகஸ்தினார் சொல்லுகிறார். ஆக ஒரு கோச்சினுடைய வேலை என்னென்னா, தன்னுடைய சீடர்களை அல்லது தன்னுடைய மாணவர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சரியான பாடத்தை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது தான் ஒரு ஆசிரியருடைய கடமையாக இருக்கிறது, ஒரு கோச்சினுடைய கடமையாக இருக்கிறது. எனவே தன்னுடைய சீடர்களுக்கு இங்கு திருமுழுக்கு யோவான் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், இதுதான், இதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். எனவே நான் யார் என்றால் அதற்காக ஒரு உவமையை எடுக்கிறாரு. இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுள், இஸ்ராயேல் மக்கள், கடவுள் மணமகன், இஸ்ராயேல் மக்கள் மணமகள். எனவே இந்த மணமகன் மணமகள்
அந்த மணமகள் என்ன செய்கிறாருன்னா, மணமகனுடைய, அதாவது கடவுளுக்கு எதிராக அந்நிய தேவதைகளை வழிபட்டு அவர்கள் பிரிந்து செல்லுகின்றார்கள். அதனால் கடவுள் அவர்களை குறித்து சொல்லுகின்றதை இவர் என்ன சொல்கிறார், ஒரு மணமகன் மணமகள், அந்த மணமகனுடைய தோழி, மணமகனுக்கு உரியவர் ஆண்டவர் இயேசு, இஸ்ராயேல் மக்கள். எனவே மணமகனுக்கு வந்திருக்கின்ற தோழியினுடைய வேலை அந்த மணமகனுக்காக அந்த சேம்பர் தயார் பண்ணுறது, மற்ற எல்லா காரியங்களையும் செய்வது, லைட்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறது, அந்த சேரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறது, இன்விடேஷன் அடிக்கிறது, எல்லோரும் வர்றதுக்கான ஏற்பாடு செய்கிறது. பிறகு மணமகன் வந்ததும் அந்த சேம்பரை விட்டுட்டு விலகி நிற்பது. இப்போ யார் மெயின் ஃபோக்கஸ்? மணமகன். எனவே அதற்குரிய அந்த எல்லா காரியத்தையும் வந்து விட்டார். எனவே அவள் மணமகனுடைய அந்த தோழி என்னன்னா, மணமகனை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதுதான் அவருடைய பணியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகத்தான் நான் இந்த பணியை செய்தேன், இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். எனவே அவருடைய அந்த பாதையை, அவருடைய பணியை தயார் செய்வதுதான் என்னுடைய பணி என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய வருகை, மெசியாவினுடைய வருகை, அந்த மெசியாவுடைய வருகையை பார்த்து நாம் எவ்வாறு பெருமிதம் கொள்ள வேண்டும், அல்லது நம்மை பார்த்து நமக்கும் இந்த உலகத்திற்கும் அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவுக்கும் நாம் யாரை மையப்படுத்த வேண்டும், நம்முடைய சிந்தனை யாரை நோக்கி இருக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை குறித்து பெருமிதம் கொள்கிறார். அவருடைய செல்வாக்கோ வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். டாக்டர் ஃபென்ஸ் என்ற ஒரு அமெரிக்க ப்ரீச்சர், சிறந்த மறையுரையாளர், அவர் வந்த பொழுது அந்த ஆலயத்தில் அவருடைய மறையுரைக்காக மக்கள் கூட்டம் பயங்கரமாக வருகின்றது. கூட்டமோ கூடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டே இருக்கிறது. இவ்வாறு அதிகமாகி மக்கள் வர ஆரம்பித்தோடனே கொஞ்ச நாட்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஒரு தொய்வு ஏற்படுகிறது, கூட்டம் குறைய ஆரம்பிக்கிறது. இவர் பார்க்கிறார், ஏன் இந்த கூட்டம் குறைய ஆரம்பிக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் இருந்த அந்த ஆலயத்திற்கு எதிரே இன்னொரு யங் மினிஸ்டர், ஒரு இளம் குரு சிறப்பாக மறையாற்றி கொண்டிருக்கிறார். எனவே இப்பொழுது அங்கு அவருடைய மறையுரைக்கு, அவருடைய போதனைக்காக மக்களுடைய கூட்டம் அங்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறது. அப்போ ஒரு நாள் டாக்டர் ஸ்பென்ஸ், ஒன் ஈவினிங் டாக்டர் ஸ்பென்ஸ் சர்ச், தேர் வாஸ் எ வெரி ஸ்மால் கேதரிங், கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அப்போ டாக்டர் என்ன பண்ணுறார், எல்லாரையும் பார்த்துட்டு, அப்படியே கூட்டத்தை பார்த்துட்டு, வேர் ஹவ் ஆல் த பீப்புள் ஹவ் கான் ஹி ஆஸ்க்ட், எங்கே மற்ற எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, ஏன்னா ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அங்கே எல்லாம் ஒரு எம்பரஸ்டு சைலன்ஸ், எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. தென் ஒன் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ் பேரர் செட், அங்கே இருக்கிற அவருடைய ஒரு ஊழியரில் ஒருத்தர் சொல்கிறார், ஐ திங்க் தே ஹவ் கான் டு த சர்ச் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் டு ஹியர் த நியூ மினிஸ்டர். நம்ம கோயிலுக்கு எதுக்கு இருக்கிற இன்னொரு அந்த ஆலயத்தில் இருக்கின்ற அந்த இளம் குருவினுடைய மறைவுரையை கேட்க போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் டாக்டர் ஸ்பென்ஸ் அப்படியே அமைதியாக இருந்தார். டாக்டர் ஸ்பென்ஸ் வாஸ் சைலண்ட் ஃபார் அ மோமெண்ட், தென் ஹீ ஸ்மைல்டு. இதுதான் தாழ்ச்சி. அப்படியே சிரிச்சிட்டு அவர் சொல்கிறார், வெல் தென் he said, I think we ought to follow them. நம்மளும் அவர்களை தொடர வேண்டும் என்று சொல்லி, and he descended from his pulpit, அவருடைய அந்த மேடையிலிருந்து கீழே இறங்கி, led his people across the road, மக்களையும் அவர் அழைத்து சென்றார். திருமுழுக்கு யோவான் இதை தான் செய்தார். அவரோ வளர வேண்டும், அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும். நான் மணமகனுடைய தோழி, அவருடைய வருகைக்காக வந்தவன். நான் ஒரு ஸ்டேஜ் ஹேண்ட், நான் ஒரு மேல நாடகத்தை தயாரிப்பவன். எனவே அவருடைய வருகைக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி தாழ்ச்சியின் உச்சத்திலே திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, நம்மோடு கூட இருக்கின்றவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் அடைகின்ற ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய முன்னேற்றமாக இருக்கலாம். அது உண்மையானதாக இருக்கின்ற போது அதற்காக அதை குறித்து நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பெருமிதம் கொள்ளுகின்ற போது திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டிய அவருடைய
சீடர்களுக்கு கூறிய அந்த வார்த்தை நமக்கும் மெய்யானதாக இருக்கும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக திருமுழுக்கு யோவான் மக்களை, இஸ்ராயல் மக்கள் தயாரித்ததைப் போல ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கின்றார். எனவே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைகள் இந்த உலகத்தோடு ஒட்டி போயிருக்கிறதா அல்லது ஆண்டவர் இயேசுவை நோக்கி இருக்கிறதா என்று நீ பார்த்து இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். உவந்தே நான் வருகின்றேன். என் வாழ்வை பலியாகவே என் வாழ்வை பலியாகவே என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய மானபலி எல்லாம் தந்தை கற்றுத்தாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உமையை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்ல, நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மேற்பிணைவு கூர்ந்து வாழ்தல் முப்பத்தையும் மேற்பழிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் கூடியும் பெரிய தகுந்தரங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் பரவியிருக்கும் அது திரு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்களாயர் சாயராஜ் எல்லாத்திலும் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினோல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் நமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதும் தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பை, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு கவி சேரும் சுவை காணுவேன். உனை தேடி உனை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உறவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதும் என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவிழா நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆய சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சோழர்கள் அனைவரும் தம் பணியில் மோதும் ஆட்சிக்காகவும் அன்னையின் போலுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்பதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையிற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord.
நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் கூடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலா எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கு வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தரணும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, our Lady of Health, வல்லாங்கண்ணி. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையார் மன்னகமே மகிழ்ந்திடுமே, அம்மா உந்தன் அருள்மழையார், அம்மா உந்தன் அருள்மழையார். விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையார் மன்னகமே மகிழ்ந்திடுமே, அம்மா உந்தன் அருள்மழையார், அம்மா உந்தன் அருள்மழையார். எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் நீ, எங்கள் மனங்களின் தாரகை நீ, எங்கள் இதழ்களில் பாடல் நீ, எங்கள் நினைவினில் இனிமை நீ. விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையார் மன்னகமே மகிழ்ந்திடுமே, அம்மா உந்தன் அருள்மழையார், அம்மா
உந்தன் அருள்மழையா இறைவனின் திட்டம் உன்னில் நிறைவேற இதோ உன் அடிமை என்றாயே. இறைவனின் திட்டம் உன்னில் நிறைவேற இதோவும் அடிமை என்றாயே. தூரத்தில் இருந்து தூயனல் தேவனே அருகினில் வாழ்ந்திட அழைத்து வந்தாய். தூரத்தில் இருந்து தூயனல் தேவனே அருகினில் வாழ்ந்திட அழைத்து வந்தாய். இனி திருநாளே எம் வாழ்வே உன் அருளாளே.